நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பொங்கல். ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. அதாவது என்னுடைய அம்மாவுக்கு இன்றைக்கி பர்த்டே. அதுவும் நாங்கள் 3 சிஸ்டர்ஸும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த டைம் தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. லாஸ்ட்டு 10 இயர்ஸாக எங்களால் ஒன்றா கூடி செலிப்ரேட் பண்ண முடியாது. அக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்கா. அண்ட் அதனால் அவளுக்கு டைமிங் கிடைக்காது. கரெக்டாக பர்த்டே டைமிங் அவளுக்கு அங்கே லீவ் கிடைக்காது. ஸோ அதனால் மிஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த டைம் அப்படி இல்லை. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் நாங்கள் 3 பேரும் அம்மா அப்பா கூட ஒன்றா இருந்தது. அண்ட் பசங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக ஜாலியாக இருந்தாங்க. அண்ட் என் தங்கச்சி. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அண்ட் வாங்க என்னோடய அப்பா அம்மாவை உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் என்னோடய அப்பாவை பாருங்கள். இவர் தான் மிஸ்டர் பாபு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவை. எங்கள் அப்பா எங்கள் 3 பேரையுமே ரொம்ப நல்ல விஷயங்கள் அண்ட் நிறைய எங்களுக்கு போல்டாக இருக்கிறதுக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். அவர் கடவுள் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற பர்சன். அண்ட் இவங்க தான் என்னோடய அம்மா. எங்கள் 3 பேரோட இளவரசி. எங்களுக்கு எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறது, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க. கோல்கேட் விளம்பரம் வர மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி ஒரு பொண்ணு பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தான் மின்ட்டி எப்படி பண்ணிட்டு போனா பார்த்தீங்கல்ல. ஸோ வாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் கேக் ஆர்டர் பண்ண கேக் வந்துடும். அதுக்குள்ளே என் தங்கச்சி அகெயின் வந்துட்டா. என்னை சுற்றியே இருப்பாள். எப்போவுமே என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பாள். அவளுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆர்டர் பண்ண கேக் எப்படியோ ஒரு வழியாக வந்தது. ஸோ நம்ம கேக் கட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி வச்சோம். உடனே லிசானா வந்துட்டா, அக்காவுடைய செகண்ட் பொண்ணு. அண்ட் ரொம்ப சுட்டிங்க. என்ன சொல்கிறது, அவ்வளோ குட்டி பொண்ணுங்க. அவளுக்கு 1.5 வயசு தான் ஆகுது. பட் அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ நாட்டினா நாட்டி. அந்த மாதிரி ஒரு நாட்டி கேர்ள் நான் பார்த்ததே கிடையாதுங்க. அண்ட் கேக் பார்த்த உடனே அங்கே நின்றுட்டா. எல்லார் கையும் பிடிச்சி கேக்கு வெட்ட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. ஏன்னா அவளாக வெட்டினா அவங்க மம்மி எங்கே திட்டு போகிறாங்க அப்படின்னு. எவ்வளோ உஷார் பாருங்க. அண்ட் ஃபைனலி நாங்கள் எல்லோரும் நின்றுட்டோம் கேக் கட் பண்ணுறதுக்கு. பட் அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அக்கா கூப்பிட்டுட்டே இருந்தா வாங்க வாங்கன்னு. ஆனால் அப்பா ஷை பட்டுட்டே இருந்தார். எப்படியோ அக்காவோட ஹஸ்பண்ட் மாமா அவர் சொன்ன உடனே சரி அப்படின்னு வந்தார். போயிட்டு கடன்னு ஷர்ட்லாம் மாற்றிக்கிட்டு அண்ட் அப்பா என் பக்கத்தில் நின்றுக்கிட்டாரு. அண்ட் ஃபைனலி நாங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு கேக்கு கேண்டில் கொளுத்துறத மறந்துட்டோங்க. ஸோ மேட்ச் பாக்ஸ்லாம் தேடி எடுத்து என் தங்கச்சி எப்படியோ பற்ற வச்சிட்டா. 2 கேண்டல்லையும் ஒரே ஒரு குச்சி தாங்க இருந்தது அந்த மேட்ச் பாக்ஸில். ஒரு வழியாக பற்ற வச்சிட்டா அவ. அண்ட் ஆனால் பசங்களால் தான் பொறுக்க முடியல. அங்கே பாருங்களேன், லிசானா பாருங்களேன். அது அம்மா ஊதுங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே லியானா பூந்து ஊதிட்டா கேண்டல். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அக்கா ஷாக் ஆகிட்டா இவ ஊதிட்ட உடனே. பட் அம்மா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாப்பா தானே அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அம்மாவோட கையை லியானா பிடிச்சிக்கிட்டு அண்ட் வெட்ட வச்சாங்க. அண்ட் எப்படியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து கேக் வெட்டிட்டாங்க. பசங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானாங்க அவங்க கேக் வெட்டுறது இல்லை. எப்படியோ கேக்கு தள்ளிக்கிட்டே போனாங்க வெட்டுறன்ட்டு. கீழே விழுந்துற போது நான் பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் மேன்சி பாருங்கள், ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டாங்க. ஸோ எல்லோரும் ஜாலியாக அம்மாவுக்கு கேக் ஊட்டிகிட்டு இருந்தாங்க. பட் நான் தொடவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அங்கே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. சரி நம்மளும் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் அமைதியாகவே இருந்தேன். அண்ட் பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். அந்த குட்டி பொண்ணு அப்போ தான் அவள் ஜாலியாகிட்டா. அண்ட் எல்லாருமே கேக் போட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். அண்ட் பவுல்ஸ்லாம் போய் அக்கா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கொண்டு வந்தா. அண்ட் என் தங்கச்சி அதுக்குள்ளே எனக்கு ஊட்டி விட்டு கண்டு காமிச்சா போய் மாமாவுக்கு ஊட்டுன்னு. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு கொண்டு நான் ஊட்டி விட்டுட்டு அப்படியே முகத்தில் பூசி விட்டுட்டேன். பாவம் அந்த மனுஷன் நின்றுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தார். நான் சொன்னேன், நான் நல்லா தெரிகிற மாதிரி வீடியோ எடுன்னு. உடனே சொல்ல மறந்துட்டேன். எங்கள் அம்மா குடுக்குன்னு கேக் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு வந்தாங்க அப்பாவுக்கு ஊட்டுறதுக்கு. ஸோ அந்த காட்சியை எடுக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அப்பா கையில் வாங்கி வாயில் போட்டேன் லபுக்குன்னு. ஸோ என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல. பார்த்தீங்களா எங்கள் அப்பா எப்படி சிரிச்சாருன்னு. கள்ளத்தனமான சிரிப்புங்க அது. உடனே அக்கா லிசானா குடிச்சு மிரட்டினா. அப்புறம் என்கிட்ட சொன்னால் நீ மிரட்டு அப்படின்னு. அப்புறம் நான் கேட்டேன், நான் ஏன் மிரட்டணும், நான் மிரட்டினா அப்போ அவள் என்கிட்ட வரமாட்டா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தாங்க அந்த பொண்ணு. கொஞ்சம் நம்ம கோபமாக பேசிட்டோம், நம்மக்கிட்ட வரமாட்டா. ரொம்ப டேஞ்சருங்க அந்த கேர்ளு. பதுமையாக ஹேண்டில் பண்ணணும் அவளை. அப்புறம் பவுல்ஸ்லாம் எடுத்துகிட்டு பசங்க பொறுக்க மாட்டுறாங்க. ஐஸ்கிரீம் கேக் வேறு உருகிட்டே இருக்குது. அதனால்
பசங்களுக்கு எல்லாருக்கும் போட்டு கொடுக்கலான்னு அம்மா பவுலுக்கு ஸ்பூன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் என்ன, கேக்கை தாங்க வெட்ட முடியல. என் தங்கச்சி பாவம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணா. அது ரொம்ப வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு இருந்ததால் அவளால் கட் பண்ண முடியல. சிவனேன்னு நின்றுட்டு இருந்தார் என் ஹஸ்பண்ட். சொன்னா, நீங்கள் வந்து வெட்டுங்க மாமா, என்னால் வெட்ட முடியல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணா. ஏன்னா இந்த வேலைக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் கரெக்டாக பண்ணுவார். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நீட் அண்ட் கிளியராக பண்ணுவார். ஸோ அதனால் அவர் எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்தாரு. எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி. அண்ட் நானும் என் ஹஸ்பண்டும் ஒரே பிளேட்டில் எடுத்துக்கிட்டோம். அண்ட் நாங்கள் எப்போவுமே அப்படி தான். எனக்கு தான் ஐஸ்கிரீம் கேக் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன். எனக்கு ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன், உங்களுக்கே தெரியும், இருமல் பிரச்சனை. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை சாப்பிட வைக்கிறதுக்காக ஃபன்னியாக வந்து கேக்கில் அந்த ஐஸ்கிரீமெல்லாம் வந்து பட்டர் எப்படி நம்மளோட ப்ரெட்டில் தடவி சாப்பிடுவோமோ அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி என்னை சாப்பிட வச்சுட்டு இருந்தார். எப்படியோ அந்த கேக் நானும் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ இரும்பல், உங்களுக்கு தெரியும்ல. அண்ட் ஏன் பக்கத்தில் பார்த்தீங்களா லிசானா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றா. அவள் சாப்பிட்றத பார்க்குறப்போ நமக்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் என்ன வந்து வீடியோ எடுக்கிறா பாருங்கள் மேன்சி. நானும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன், என்ன வீடியோ எடுத்தா. அண்ட் ஃபேமிலியாக எல்லோரும் ரொம்ப ஜாலியாக ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு அண்ட் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் ஓடுறான் பார்த்தீங்களா கித்தியானோ, அதாவது அவன் பேர் கிறிஸ்டியானோ. அவனுக்கு கேக் கொடுத்தோங்க. ஆனால் அவன் அந்த கேக் சாப்பிடவே இல்லைங்க. எல்லாருக்கும் வந்து கேக் முகத்தில் தடவி அவன் வந்து குறும்புத்தனம் பண்ணிகிட்டே இருந்தான். அண்ட் ஃபைனலி நாங்கள் சொன்னோம், நீ வந்து சாப்பிட்றதுக்குள்ளே உன் கேக் ஜூஸ் ஆகிடும்டா, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொன்னோம். அப்போ கூட கேட்கலங்க. வந்து பாருங்கள், ஜோனா கிட்ட எப்படி சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான் பாருங்களேன். 1ஆம் நம்பர் வால் பையங்க அவன். அண்ட் ரொம்ப ஜாலியாக போச்சுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ்.